ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 27. பவுல் சவுலாய் இருந்தவன் இயேசுவால் சந்திக்கப்பட்ட பிறகு பவுலாய் மாறி உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனென்றுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். 22ஆம் வசனம் சொல்லுது. 9:22. அப்போஸ்தலர் நடபடியில் சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அவனை யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனை கொலை செய்யும்படி அவங்க இரவும் பகலும் கோட்டை வாசலில் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ சீஷர்கள் ராத்திரியில் அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையில் வச்சு மதில் வழியாக இறக்கி விடுறாங்க. சவுல் எருசலேமுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனோட சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அப்போ அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்துருந்தாங்க. ஏன்னா இவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் நான் சேர வரானன்ட்டு எல்லாம் சேர்த்துக்கொள்ள பயப்படுறாங்க. அப்போது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர்கிட்ட கூட்டிகிட்டு போய் வழியில் அவன் கர்த்தரை கண்டதையும் அவன் உள்ள மாறினதையும் தமஸ்குவில் இயேசுவின் நாமத்தினால தைரியமாக பிரசங்கித்ததையும் அவங்களுக்கு விவரித்து சொல்கிறான். அதற்கு பிறகு அவன் எருசலேமுக்கு போக்குவரத்துமாக அவங்களிடத்துல இருக்கிறான். அப்போது 29ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடைய பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படியே நிறையா முறை அவர் தப்பிச்சு நிறையா காரியம் செய்கிறாரு. நிறையா பேதுருவோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அப்போது எந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறாரோ அந்த ஒரு மனிதன் தைரியமாய் பிரசங்கிக்கும்படியாய் தைரியமாய் ஆண்டவரை இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தும்படியான ஒரு கிருபை கிடச்சிச்சு. பாருங்கள், அனனியா சொல்கிறான், அவன் கண்ணு தெரியாமல் இருக்கிறான், போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த வீட்டில் சவுல் என்பவன், நீ போய் ஜெபம் பண்ணு அவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அனனியா சொல்கிறா, ஐயோ நான் போல ஆண்டவரே, அவன் சீஷர்களெல்லாம் பயமுறுத்தி அவங்களெல்லாம் கொலை பண்ணுறதுக்குன்னு நிருபங்கள்லாம் வாங்கி நிறையா அட்டூழியெல்லாம் பண்ணிட்டான், இப்போவும் அதுக்கு தான் வந்திருக்கான், நீங்கள் போய் அவன்கிட்ட போய் நீ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கேன். அப்போ எந்த ஒரு மனிதன் இயேசு சந்திக்கிறாரோ, எந்த ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறாரோ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தைரியத்தையும் கொடுத்து அவருடைய நாமத்தை பிரதிபலிக்கும்படியாக பிரஸ்தாவப்படுத்தும்படியான கிருபைகளை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு காண்பிப்பேன். அதனால தான் அந்த பாடுகள் அவனுக்கு எல்லாம் உடனே கொலை பண்ண போகிறாங்க, அவனை பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே உட்படுத்துகிறாங்க இல்லையா, சிறையில் போடுறாங்க, நிறைய காரியங்கள்லாம் நடக்குது அவனுக்கு. அதனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் அழைக்க சித்தமானால் அது எந்த ஒரு வழியிலையாவது அவர் அழைப்பார். அவர் அழைச்சிட்டாரு, அவர் தெரிந்து கொண்டார்னா நம்மளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற உபயோகமான பாத்திரமாக நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பது ஆண்டவரே தகப்பனே அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்றுக்கொண்டான் ஆண்டவரே, அதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருந்தான். அதனால் தைரியமாய் ஆண்டவரே அவன் பிரசங்கிக்கும்படியாக
ஒரு தைரியத்தை கொடுத்தீர். நீரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்தீர். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கும் அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்து நாங்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற விளக்குகளாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி. ரோமர் 9:29. இன்றைய கேள்வி, அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது?